அண்மைச் செய்தி. மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்திருக்கிறது. அதனால் எப்போது வேண்டுமானாலும் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காவிரியிலும் திறந்துவிடப்படக்கூடிய நீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது. அதனால் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த முதலமைச்சருடைய ஆலோசனையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னவா இருக்க போகுது? குறிப்பாக அந்த சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு அது தொடர்பான விஷயங்கள் இடம்பெறுமா? கோபால், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தற்போது டெல்டா மாவட்ட ஆட்சியர்களான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மேட்டூர் அணையை திறப்பது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கர்நாடகத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து பருவமழை காரணமாக அங்கிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீருடைய அளவு அதிக அளவுல இருக்கிறது. குறிப்பாக இன்று வரை 1,48,000 கன அடி நீர் தண்ணீர் என்பது KRS அணை மற்றும் கபினி ஆகிய இந்த 2 அணைகளிலிருந்தும் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 120 அடி இருக்கக்கூடிய மேட்டூர் அணையில் தற்போது வரை 109 அடி நீர் என்பது இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதுவரை 71வது முறையாக 100வது அடியை மேட்டூர் அணை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில இந்த காவிரி கரையோர மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பாகவும், அதே போல பாசன வசதிக்காக தண்ணீர் திறப்பதற்கு இது உகந்த நேரமா, அதே போல தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதை வழங்குவது, உரங்கள் வழங்குவது போன்றவை விவசாயிகளை சென்றடைந்திருக்கின்றனவா என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தற்போது டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில கேட்டறிந்து வருகிறார். எனவே விரைவில் தண்ணீரை திறப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இதன் மூலமாக தென்படுகிறது. இந்த மேட்டூர் அணையை திறப்பதன் மூலமாக ஏற்கனவே சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மேட்டூர் அணையை திறப்பதன் மூலமாக அவர்களுக்கான பயன்கள் எந்த வகையில இருக்கும், இது சரியான நேரம் தானே என்பன போன்ற பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த மேட்டூர் அணை திறப்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நீரினுடைய அளவை அதிகரிக்க வேண்டும், ஆகஸ்ட் மாத நிலவரப்படி 40 TMC தண்ணீர் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட பருவமழை காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய இந்த தண்ணீர் என்பது இயற்கையாகவே அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் KRS, கபினி போன்ற அணைகளில் அதிக அளவு நீர் என்பது இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தற்போது அங்கிருந்து திறந்து வரக்கூடிய நீரினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேட்டூர் அணையினுடைய பாதுகாப்புக்காகவும் அதே போல விவசாயிகளுடைய நலனுக்காகவும் தண்ணீரை எப்போது திறந்து விடலாம், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது போன்ற ஆலோசனை தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.